செந்தூரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பதிவுல பரிகார முறையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு உண்டான பதிவுல நாம என்ன செய்யணும் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடுகு டப்பால சில்லறை போட்டு வைப்பாங்க. அது நீங்க நிறைய வீட்டில் கூட பார்த்துருப்பீங்க. அப்படி அந்த கடுகு டப்பால ஏன் அந்த காசை சேமிச்சு வைக்காங்க அப்படின்னா, கடுகுக்கும் சில்லறைக்கும் நிறைய ஈர்ப்பு சக்தி இருக்கு. அதனால தான் அந்த காலத்துல கடுகு டப்பால தான் அந்த காசெல்லாம் போட்டு சேமிச்சு வைப்பாங்க. இப்படி இந்த கால முறையிலையும் அதை நம்ம பயன்படுத்தலாம். அது நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு எதுவா இருந்தாலும் சரிங்க. முதல்ல அந்த வெள்ளை கலரா ஒரு இருக்கும் இல்லையா, அது மேல வரா மாதிரி சுருட்டிக்கணும். சுருட்டி ஒரு நூல் கட்டி வச்சுட்டு நீங்க அந்த கடுகு டப்பால போட்டு சேமிச்சுட்டே வாங்க. இதெல்லாம் பன்மடங்கு. இப்போ இன்னைக்கு ஒரு உதாரணத்திற்கு 100 ரூபா சேமிக்கிறீங்கன்னா, அதுல 100 அப்படியே சேமிப்பு உயரும், வளரும். அதுதான் உண்மை. இப்படியெல்லாம் நீங்க சிறு பணத்தை கூட சேமிச்சு வச்சு அதை பெரும் பணம் ஆக்கலாம். இதெல்லாமே ஒரு தாந்திரீக முறைப்படி ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே கூட கட்டாயம் வீட்டை சுத்தம் பண்ணணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தம் பண்ணவே மாட்டாங்க. எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, காலையில வீடை ஏன் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, இரவு நாம தூங்கி எந்திரிச்சு அந்த இது வீட்டுல தங்கக்கூடாதுன்றதுனால ஃப்ரெஷ்ஷா அன்றைய நாள் துவக்க வேண்டும். கடவுள் உள்ள வராருன்னா வீட்டு சுத்தமா இருந்தாதான் வருவாருன்னு அனைவருக்குமே தெரியும். அதனால வீட்டை சுத்தம் படுத்துங்க. சுத்தம் பண்ணிட்டு தான் மீதி எது வேணாலும் செய்யணும். இதெல்லாம் செய்யுங்க. செஞ்சுட்டு உங்க வீட்டுல எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி நேயர்களே, வணக்கம். நாளைக்கு சந்திப்போம்.